26ல மாற்றம் ஏற்படுத்தணும்னா எந்த ஆட்சி வந்தா நீங்க மாற்றத்தை எல்லாருமே மாற்றம் எதிர்பார்ப்பாங்க தான். ஆனா மாற்றம் இவர் வந்தா கிடைச்சிரும், இவர் வந்தா கிடைச்சிரும்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொருத்தரும் எதிர்பார்த்தோம். ஆனா வந்துருமான்றது எனக்கு டவுட் தான். ஆனா இப்ப இருக்கிற முதலமைச்சர் வந்து நமக்காக நிறைய போராடிங்க இருக்கிறாரு. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. எதுக்காக அந்த மாதிரி சொல்லிட்டேன்னா, மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்திருக்கு. இந்த 2 மொழி கொள்கையை நம்ம இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்த எல்லாருமே மும்மொழி கொள்கையை நல்ல ஒரு ரீச் ஆகிட்டாங்க. நான் படிக்காதவன் தான், அதனால எனக்கு தெளிவாக சொல்ல தெரியாது. நல்லா ரீச் ஆகிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தான் நல்லபடியாக முன்னேறிருக்காங்கன்றது இது சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது 3வது மொழி கொள்கை எடுத்து வந்தாக்கா நல்லா அதான் வசதி படித்த ஆளுங்களாம் அந்த 3வது மொழி கொள்கைக்கு படிக்கிற பசங்களுக்கு அவங்களுக்கு டியூஷன் வச்சு சொல்லி தருவாங்க. ஆனால் சாதாரண வீட்டு பசங்களை இருக்கிறவங்களால டியூஷன் வச்சு சொல்லித்தர முடியாது. அதனால மும்மொழி கொள்கை கொடுக்கும்போது கார்பரேஷனில் படிக்கிற பசங்களுக்கு அந்த பிரச்சனை வந்துடும். அப்படின்னா அவங்க எல்லாமே ஃபெயில் ஆகிடுவாங்க. அப்படி 4 அடிவில் ஆகும்போது நாளைக்கு என்ன ஆகும், தமிழ்நாடு பின்தங்கி போயிடும். ஓகே, அதனால முன்மொழி கொள்கையை நம்ம முதலமைச்சரை எதிர்க்கிறது நான் ஏற்றுக்கிறேன். ஒன்று 2வது வந்து நம்ம கொடுக்குற வரியில வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோதான் தராங்கன்றது அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. இப்போ வந்து முன்மொழி கொள்கையை ஏற்றுக்கினாதான் உங்களுக்கு தர வேண்டிய அந்த இதுக்கான இது நாங்கள் தருவோன்றாங்க. இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு தான் என்னுடைய கேள்வி. இந்த மாதிரி நிறைய சொல்லுவேன், உடனே கேட்கும்போது என்னால் சொல்ல தெரியல. இப்போ தளபதியும் புதுசா ஆட்சிக்கு வராரு. அவர் சில பேர் வந்து வர வைக்கிறாங்க, சில பேர் வேணாம்னு சொல்றாங்க. நீங்க எப்படின்னா தளபதி வரலாம்? நானும் தான் சொல்லுவேன். நான் பொதுமக்கள் மாதிரி கண்டிப்பா நான் சொல்லுவேன். தளபதி வந்து வரும்போது வந்து எல்லாமே பண்ணிட்டு வரணும் நானும் எதிர்பார்த்தேன் தான். ஆனா வந்த உடனே 100%, 150% வரியை வந்து ஏத்தந்து, சொத்து வரி ஏத்தந்து எல்லாருக்கும் மனசு கஷ்டம் தான். அது அவருடைய இதோட பொறுத்தது தான். எது அவருடைய கட்சியில இருக்கிறவங்கள பொறுத்தது தான். இது அந்த ஒரு பிரச்சனையை வச்சுதான் அந்த கட்சியில இருக்கிறவங்கள அவரை வந்து யோசிக்கிறாங்க. சில பேருடைய கருத்து இந்த ஆட்சியில வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சில பேருடைய கருத்து இருக்கு. உங்களுடைய கருத்து என்ன? என்னுடைய கொள்கையை பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ஆட்சியுமே தான் இது நடந்துன்னு தான் இருக்கு. ஆனா இப்போ வந்து அதை வந்து டக்குன்னு ஏத்து சொல்ற மாதிரி எதிர்கட்சியில இருக்கிறவர் அண்ணாமலை சொல்றாரு. இதனால டக்குன்னு எல்லாருக்குமே தெரிய வருது. இதுக்கு முன்னாடி தெரிய வரல. ஆனா இதுக்கு முன்னாடி நடந்துன்னு தான் இருக்குது, தெரிய வரல. ஆனா இப்போ வந்து எதிர்கட்சியில இருக்கிறவங்க வந்து கரெக்டா எடுத்து சொல்லினே இருக்காங்க. அதுல அண்ணாமலை வந்து பிஜேபி இந்த தமிழ்நாட்டில் எடுத்துன்னு வரணுன்றதுக்காக நிறைய சொல்லினே இருக்காரு. அதனால நமக்கு நியூஸ்ல நிறைய இந்த மாதிரி கொள்கை வருது. ஆனா ஏன் மணிப்பூர்ல வந்த மேட்டர் ஏன் அவர் அண்ணாமலை பேசவே மாட்டாரு? மணிப்பூர்ல நடந்த மேட்டர் ஒரு ராணுவ அதிகாரோட அவங்களுடைய ஃபேமிலியை அந்த ரோட்ல நடந்தது, அந்த மேட்டர் ஏன் அவர் அண்ணாமலை பேசவே மாட்டாரு? ஏன் பேசல அவரு? அப்போ தமிழ்நாட்டு மட்டும்தான் பேசுவேன், நான் தமிழ்நாட்டு தலைவர் தான்னாக்கா அப்போ இந்தியாவில் இருக்கிற தலைவர் தான் நீயும். ஏன் அதை பேசணுமா இல்லையா? ஏன் பேசவே இல்லையா அவரு?